ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் உணவு முறைகள்ங்கிறது தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். இந்த உணவு முறைகள பொறுத்தவரைக்கும் ஸ்பைசஸ அதிகமா பயன்படுத்துற நாடுகள்ல இந்தியாவுக்கு தான் முதலிடம். அப்படி நாம பயன்படுத்துற ஸ்பைசஸ்க்கு சுவை, மணங்கிறத தாண்டி மருத்துவ குணமும் இருக்குங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ஸ்பைசஸ பத்தி தான். வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிளகு. பூத்து காய்ச்சி படர்ந்து வளரக்கூடிய கொடி வகையைச் சேர்ந்த இந்த மிளகுல 2 வகை இருக்குது. அது என்னலான்னா கருமிளகு, வால்மிளகு. கருப்பாக இருக்கக்கூடிய இந்த கருமிளகை தான் இன்றைக்கி நம்ம ஓவராலாக எல்லாருமே சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மேலும் இது மருத்துவ குணமும் நிறைஞ்சிருக்கிறதுனால மெடிசினல் ப்ராப்பர்ட்டியாகவும் பயன்படுத்திட்டு வர்றோம். 2வதாக சொன்ன மிளகுக்கு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கும். அது பார்க்குறதுக்கு வால் மாதிரியே இருக்கிறதுனால தான் அதுக்கு வால்மிளகு அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசினல் ப்ராப்பர்ட்டியாக மட்டுமே பயன்படுத்திட்டு வர்றோம். மேலும் இந்த மிளகை அதை பதப்படுத்துறது முறையை வச்சு வெண்மிளகு, பச்சை மிளகு, கருப்பு மிளகுன்னு அடிஷ்னலாக 3 வகையும் படுத்துறாங்க. புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட், தயமின், நியாசின், கால்சியம், காப்பர், அயன், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், ஜிங்க், விட்டமின் சி, விட்டமின் இ அப்படின்னு பல்வேறு சத்துக்களை உள்ளடக்கியதோட ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபயாட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகளும் இந்த மிளகுல நிறைஞ்சு காணப்படுறதுனால தான் இதை சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்புகளில் பயன்படுத்துகிறாங்க. முத்தோஷம்னு சொல்லப்படுற வாதம், பித்தம், கபம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக பார்க்கப்படுறது தான் திரிகடுகம். அதில் சுக்கு, திப்பிலி மற்றும் இருக்கக்கூடியது இந்த மிளகு தான். இந்த மிளகானது நம்ம நாக்கோட ருசி ஆதாரங்களை தூண்டிவிட்டு வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்க வைக்கிறதுனால ஜீரணம் ப்ராப்பராக நடக்கிறதோட மலச்சிக்கல், வாய் தொல்லை, அஜீரணம் முதலான பிரச்சனைகளும் சரியாகுது. மிளகோட புற அமைப்பில் இருக்கக்கூடிய பைட்டோநியூட்ரியன்ஸ் கொழுப்பு செல்களை சிதைக்கிறதுனாலையும் சிறுநீர் மற்றும் உடல் வியர்வையை அதிகரித்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட நீர் மற்றும் டாக்ஸினை வெளியேற்றுறதுனால உடல் பருமனை சீர் செய்யுது. இதில் இருக்கக்கூடிய பெப்பரின் புற்றுநோயை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கு. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய்க்கு எதிராக செயலாற்றுது. சர்க்கரையோட அளவு சீராக வச்சுக்குது. இரத்த அணுக்களோட உற்பத்தியை ஊக்குவிச்சு அனிமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. மூளையோட செயல்திறனை இம்ப்ரூவ் பண்ணி அல்சைமர், பார்க்கின்சன் முதலான நோய்கள் வராமல் பாதுகாக்குது. விஷத்தை முறிக்கிற தன்மையும் வாதத்தை அடக்கிற தன்மையும் இருக்கிறதோட நரம்பு மண்டலத்துக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது. பூச்சிகள் கடிக்கிறதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட தைரியமாக கை நினைக்கலான்னு. முகச்சுருக்கங்களை சரி செஞ்சு ஸ்கின்னை பராமரிக்கிறதோட முதுமையை தள்ளி போடுது. இந்த மிளகானது உணவில் சுவையை கூட்டுறதோட நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்களை நம்ம உடம்பானது உறிஞ்சுறதுக்கு இது ரொம்பவே உதவுது. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை சரி செய்து கீழ்வாதம், இதய நோய் போன்ற பிரச்சனைகள் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. குறிப்பாக பருவகால ஒவ்வாமையான சளி தொல்லை, ஜலதோஷம், இருமல், தொண்டை கரகரப்பு மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை சரி செய்யுது. கண்களை பாதுகாக்கிறதோட வாய் மற்றும் பற்களையும் பாதுகாக்குது. மனச்சோர்வையும் களைப்பையும் போக்குது. உடல்ல கட்டி ஏற்படாமல் பாதுகாக்குது. புகைப்பிடிக்கிறவங்க அந்த பழக்கத்திலிருந்து வெளிவரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால வெளிவர முடியாது. அப்படிப்பட்டவங்க இந்த மிளகுல 2 எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று எச்சில் முழுங்குறதையும், இந்த மிளகோட புகையை ஸ்மெல் பண்ணுறதையும், அந்த புகைப்பிடிக்கணுங்கிற எண்ணம் வர்றப்பெல்லாம் மாற்றி மாற்றி செய்கிறப்ப அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இது உதவும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், மிளகு பற்றின இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பயனுள்ள பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ், தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.